சொல்லுவாங்க, வேப்பமரத்துக்குள்ள ராத்திரில படுக்காதப்பா, பேய் அடிக்கணும். பேய் அடிக்காது, மூச்சு திணறல் வரும். அப்போ மூச்சு திணறல் வரும், நெஞ்சை யாரோ அழுத்துற மாதிரி இருக்கும். அப்ப நீ என்ன கற்பனை செய்கிற? பேய் ஏறி உட்காந்து குறவனை பிடிச்சி நெஞ்சை அழுத்துதுன்னு நினைச்சுக்கிற. இந்த இதை சொல்லித்தர நம்ம ஆத்தாளப்பனுக்கு அறிவியல் மொழி தெரியல. அது கரிய மேல வாய்ப்பு, நச்சுக்காற்று, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் பிள்ளைகளே, அதனால இரவில வேப்ப மரத்து நிலையில படுக்காதீர்கள் என்று சொல்ல இந்த அறிவியல் அறிவு அவர்களுக்கு இல்ல. மொத்தமா பேய் அடிச்சிருன்றான். ஆனால் 24 மணி நேரமும் ஒரு மரம் ஆக்சிஜனை வெளியிடுது, மூச்சு காற்றை, உயிர் காற்றை. அது எது? ஆலமரம், அரச மரம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜனை, 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுகிறது. அது துளசி செடி. துளசியை நீ வீட்டில் வளர்ப்பது பக்திக்கு இல்லை, உன் புத்திக்கு என்பதை புரிந்து இனிமேலாவது வள. தூய காற்றை சுவாசி. நாங்கள் துளசி செடி புரட்சின்னு எல்லா வீடுகளுக்கும் துளசி கொடுத்தோம், இப்பவும் கொடுப்போம். அவன் 1000 ரூபா கொடுப்பான், நாங்கள் 5 துளசி செடி கொடுக்குறோம். அப்படின்னா என்ன கொடுக்குறோம்? மூச்சை கொடுக்குறோம், உங்களுக்கு உயிரை கொடுக்குறோம்.